வணக்கம். நம்ம வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது, ஒரு குறையும் இல்லாம வாழணும்னு எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பழங்காலத்துல இருந்தே ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெண்டே வரி தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கி இருக்கு. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏன் இதையெல்லாம் தேடுறோம்னு யோசிச்சு பாப்போமா? ஒரு சந்தோஷமான, நிம்மதியான, நிலையான வாழ்க்கை இதுதானே நம்ம எல்லாருடைய தேடலும். நிறைய பழங்கால நூல்கள்ல ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அத நம்ம தர்மம் அல்லது அறம்னு சொல்றோம். இது ஏதோ பழைய ரூல்ஸ் புக் மாதிரி இல்ல. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை எப்படி சமாளிச்சு ஒரு நிஜமான மனநிறைவோட வாழலாம்னு சொல்ற ஒரு பிராக்டிக்கல் கைடு இது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த அறம் அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப பெரிய நமக்கு புரியாத தத்துவம் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திவாரமே அதுதான். ஓகே, அந்த அறம்ங்கிற அஸ்திவாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூண்டுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் விருந்தோம்பல். அதாவது நம்ம வீட்டு கதவை மத்தவங்களுக்காக எப்பவும் திறந்து வைக்கிறது. அதாவது வீட்டுக்கு வர்றவங்கள வரவேற்று உபசரிக்கிறது. இந்த விருந்தோம்பல்ங்கிறது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ற விஷயம் இல்ல. அது ஒரு முக்கியமான கடமையாவே பார்க்கப்பட்டிருக்கு. ஆக இங்க இருக்கிற கனெக்ஷன் என்னன்னா, திறந்த மனசோட கொடுக்கிற மனப்பான்மையோட இருந்தா அந்த வீட்டுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்கிறது தான் இதோட நம்பிக்கை. சரி, இது நிஜ வாழ்க்கையில எப்படி நடக்கும்? வாங்க ஒரு குட்டி கதை மூலியமா பார்க்கலாம். இப்போ நாம ஒரு ஸ்கூலுக்கு போறோம். அங்க நடக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை வச்சே இந்த பெரிய தத்துவத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அன்னியான்னு ஒரு சின்ன பொண்ணு. அவ ஸ்கூல்ல புதுசா லியோன்னு ஒரு பையன் சேர்றான். தினமும் லஞ்ச் பிரேக்ல அந்த பையன் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட லஞ்ச் பாக்ஸும் இருக்காது. இத அன்னியா தினமும் கவனிச்சுட்டே வர்றா. அதனால அவ என்ன பண்ணா தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவ யார்கிட்டயும் சொல்லாம கேட்காம அவளோட சின்ன சாப்பாட்டை ரெண்டா பிரிச்சு ஒரு பாகத்தை அந்த பையனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனா திடீர்னு ஒரு வாரம் அன்யாவ குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வருது. அவங்க வீட்லயே சாப்பாட்டுக்கு ரொம்ப தட்டுப்பாடு. இப்போ அவ என்னத்த பகிர்ந்துப்பா? அன்னியா என்ன பண்றதுனே கவலைப்படுறதுக்குள்ள அடுத்த நாள் காலையில அவ வீட்டு வாசல்ல லியோவோட அம்மா நின்னுட்டு இருந்தாங்க. அன்னியாவோட இந்த தினசரி அன்பை பத்தி லியோ உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ லியோவோட குடும்பத்தோட நிலைமை நல்லா இருந்ததால அவங்க அன்யா குடும்பத்துக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாத்தீங்களா, அன்யா செஞ்ச அந்த சின்ன உதவி அவளுக்கு தேவைப்பட்ட நேரத்துல எவ்வளவு பெருசா திரும்பி வந்திருக்குன்னு. அன்யாவோட கதை ஒரு அருமையான உதாரணம் இல்லையா? சரி, அவ செஞ்சது என்ன, அதிலிருந்து நாம் என்ன கத்துக்கலான்னு இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம மனநிலையில ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு மூடிய கை மனநிலை, அதாவது எனக்கே பத்தாது, நான் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்னு பயப்படுறது. இன்னொன்னு திறந்த கை மனநிலை, இருக்கிறத பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறது. அன்யா அந்த ரெண்டாவது வழியத்தான் தேர்ந்தெடுத்தா. அதனாலதான் அவளை சுத்தி ஒரு அன்பான பாதுகாப்பு வளையமே உருவாச்சு. இப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த குறளோட அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தினமும் வர்ற விருந்தினரை அன்பா உபசரிக்கிறவங்களோட வாழ்க்கை ஒரு நாளும் துன்பத்தால கெட்டு போகாது. அன்யாவோட அந்த லஞ்ச் பாக்ஸ் கதை இந்த ஞானத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அப்போ இந்த பழங்கால ஞானத்திலிருந்தும் சரி, இந்த குட்டி கதையிலிருந்தும் சரி, நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சக்தி வாய்ந்த பாடம் என்ன? ரொம்ப சிம்பிள். கொடுக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் வெறுமையா இருக்காது. சரி, இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். இன்னைக்கு உங்களோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை நீங்க யார் கூட பகிர்ந்துக்க போறீங்க?